பெண்ணடிமைத்தனம் ஒழியட்டும். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்கட்டும். வத்தலக்குண்டில் உலக மகளிர் நாள் மற்றும் 2026 தேர்தல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் ஆசிரியர் கி வீரமணி அதிரடி உரை. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள மதுரை சாலை பெரியார் திடலில் உலக மகளிர் நாள் மற்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் விழிப்புணர்வை முன்னிட்டு திராவிடர் கழகம் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் ஜெயப்பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்த முனிராசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலும் நமது கடமையும் என்ற மையப்பொருளில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சிறப்புராற்றினார். அவர் தனது உரையில் சனாதன தர்மமும் மனு தர்மமுமே பெண்களின் இழிநிலைக்கும் அவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் அடிப்படை காரணம் என்று மிக கடுமையாக சாடினார். ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே தந்தை பெரியாரின் கொள்கை என முழங்கினார். சாதி ஒழிப்பை விட பெண்ணடிமை ஒழிப்பு அவ்வளவு சுலபமாக முடிந்துவிடாது என்ற பெரியாரின் வரிகளை நினைவு கூர்ந்த அவர் ஆணாதிக்க மனநிலை மாற வேண்டும் என்பதையும் பெண்களுக்கு கல்வியும் சொத்துரிமையும் எவ்வளவு அவசியம் என்பதையும் மிக விளக்கமாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூல் அறிமுக உரையை மாநில மகளிரணி செயலாளர் தகடூர் தமிழ்செல்வி வழங்க அதனை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்தார். இந்த எழுச்சிமிகு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் வீரபாண்டியன், தலைமை கழக சொற்பொழிவாளர் தஞ்சை பெரியார் செல்வம் மற்றும் திமுக, விசிக, சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். மாவட்ட இளைஞரணி தலைவர் சக்தி சரவணன் நன்றியுரை கூற நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதி முழுவதும் திராவிட கொள்கை முழக்கங்களால் அதிர விழா இனிதே நிறைவுற்றது. மிக முக்கியமாக அந்த வாய்ப்பு அல்ல. ஆனால் அவர்களுக்கு பார்த்தாரு தனியா போனாலும் அல்ல, ஏதாவது குதிரைகளை தேடலாம் என்று வாடகை குதிரைகளை தேடலாம் என்று நினைத்துக் கொண்டு வாடகை குதிரைகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற போது ஒரு நல்ல வாடகை குதிரை கிடைக்குமான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த குதிரையும் கொஞ்சம் வர்ற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, மூக்கணாங்கயிறு போட்டு 3 கயிறு 4 கயிறை போட்டு இழுத்தாங்க. அது வேற வழி இல்லை. அதுதான் மிக முக்கியம். அந்த 3 மூக்கணாங்கயிறு தான், ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறைன்ற பூச்சாண்டி. ஆனா இந்த அமலாக்கத்துறையோ அதே மாதிரி திரிசூலம் இதுக்கெல்லாம் அஞ்சாத கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்று சொல்லக்கூடியது.